ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் நான் என்னென்ன ஒர்க் பார்த்தேன் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக செப்பல் ஃபுல்லாக நிறைஞ்சு கிடந்துச்சு. 3 சைக்கிள் நிப்பாட்டி இருந்தோம். உள்ளே போக முடியாது, வர முடியாது. ஒரு ரீடிங் எடுக்கிறவங்க வரணுன்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிள்லாம் வெளியே எடுத்து வச்சு செப்பல்லாம் தள்ளி அவ்வளோ ரொம்ப ரிஸ்க்கான வேலையாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லி க்ளீன் பண்ணே பாருங்கள். வீட்டில் இருக்கிறது நாங்கள் 4 பேர். இந்த அட்டைப்பெட்டி ஃபுல்லாக செப்பல், அந்த ஷூ கேஸ், அந்த ஷூ ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாக செப்பல், அங்கிட்டும் ஃபுல்லாக செப்பல். இவ்வளோ செப்பல் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு செப்பல் வாங்குவோம், அந்து போச்சுன்னா அதை வெளில போடுறது கிடையாது. சரி பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு செப்பல் நிறையா சேர்ந்துருச்சு. இந்த செப்பல்லாம் இதை வச்சு ஒரு நாள் உட்காந்து எது யூஸ் ஆகும் எது யூஸ் ஆகாது அப்படிங்கிறது வேற கழிக்கணும். இன்றைக்கி சும்மா அப்படியே எடுத்து அட்டைப்பெட்டில் போட்டிருக்கிறேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னோடய சைக்கிள் மட்டும் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். என் பொண்ணு சைக்கிளும் எங்கள் வீட்டுக்கார் சைக்கிளும் அவங்க சரியாக இப்போ சைக்கிளிங் வராதனால இந்த ரூமில் வச்சுருக்கிறேன். இந்த ரூமுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது, அதனால் இந்த ரூமுக்குள்ளே போய் என் பொண்ணு சைக்கிளும், அவங்க 2 பேரும் சைக்கிளிங் வர்றதுல என் பொண்ணு எப்போயாச்சும் ரேராக தான் வருவாள். அதனால் என் பொண்ணு சைக்கிளை எங்கள் வீட்டுக்கார் சைக்கிளை அங்கே உள்ளே தூக்கி வச்சுட்டு இந்த ரூமையுமே இன்றைக்கி க்ளீன் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய அடைச்சி போய் கிடந்தது பாருங்கள். ஃப்ரிட்ஜு, ஷோகேஸ் மட்டும் ஒரு 4-5 ஷோகேஸ் இருக்கும் பாருங்கள். பூஜை ரூம் ஷோகேஸ்லாம் அப்படியே வெளியே தூக்கி போட்டோம். ஏன்னா எங்களுக்கு தனியாக பூஜை ரூம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நிறைய திங்ஸ் எங்கள் வீட்டில் எது எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. ஒரே கன்ஃபியூஸாக இருந்தது. ஏதோ என்னால் தெரிஞ்ச அளவு ஓரளவு நான் இது பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி சும்மா டஸ்ட்டு ஒற்றை எடுத்து கீழே க்ளீன் பண்ணி வச்சு மட்டும் வச்சுருக்கிறேன். இதை ஒரு நாள் நல்லா அலசி விடணும். இதுக்கே எனக்கு பயங்கரமாக பேக் பெயின் ஆகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே 4 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். அதனால் என்னால் ரொம்ப வேலை பார்க்க முடியல. ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு தெரியும் பேக் பெயின் எப்படி வரும் அப்படிங்கிறது. நம்ம ஓவராக வேலை பார்த்தோம் அப்படின்னா ஏதோ இந்த சைடு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவு பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கோலப்பொடி. நான் அப்போக்கப்போ பக்கெட் ஃபுல்லாக கோலப்பொடி வாங்கி வச்சுக்கிருவேன். கோலப்பொடி மட்டும் எனக்கு என்றைக்கும் குறையவே கூடாது, பக்கெட் ஃபுல்லாக இருக்கணும். இது 2 பக்கெட் பார்த்திங்கன்னா எனக்கு வாசல் தொளிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த சைடு இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், விறகு. நாங்கள் ஃப்ரைடேவும் டீஸ்டேவும் சாம்பிராணி புகை போடுறப்போ இதில் இருக்கிற விறகு நல்லா காஞ்ச விறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சு கங்கு உருவாக்கி அதில் தான் நாங்கள் சாம்பிராணி புகை போடுவோம். அதனால் இதை இங்கே வச்சுருக்கிறேன். இந்த பையிலெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டப்பை. ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எது வாங்குறதுக்கு கடைக்கு கொண்டு போகணுன்னா அப்போல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த பைகள்லாம் எல்லாத்தையும் சுருட்டி ஒரு பைக்கில் போட்டு அதை மேலே வச்சுருக்கிறேன். இன்னும் இதில் நிறையா தேவையில்லாத திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வெளியில் போடணும். இந்த வருவாங்களே எதையுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பழைய இரும்பு ஜாமான்கள் வருவாங்களே அவங்களுக்கு போட்டு ஏதாவது ஒரு சின்ன கப்பு இந்த மாதிரி பக்கெட் ஏதாவது எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் நம்ம 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற கேன்லேருந்து ஷாம்பு வாங்குகிற லேகி டப்பாலேருந்து எல்லாமே மொத்தமாக ஒரு கட்டப்பையில் போட்டு வச்சு கடைசியாக போட்டுருவோம். இன்றைக்கி என்னோடய வேலையெல்லாம் இந்த மாதிரி தான் போச்சு. என்னமோ 2 சைடு ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் இதை ஒரு நாள் எல்லாம் வெளியே எடுத்து வச்சு நல்லா டெட்டால் ஊற்றி அலசி விடணும். ஆனால் சத்தியமாக இன்றைக்கி என்னால் முடியவே முடியாது. பயங்கர பேக் பெயினாக இருக்குது. இன்றைக்கி இது போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்னொரு நாள் கட்டாயமாக இந்த வேலையெல்லாம் நான் செய்யணும். எத்தனை பேருக்கு ஆனால் எல்லாம் பொழுது போலன்னு சொல்கிறாங்க. ஒரு வேலையை தொட்டு செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பொழுது கடன்னு போயிடுது. எனக்கு அப்படி தான் போயிடுச்சு. காலையில் ஆரம்பித்தேன், கீரை பொடிங்கிட்டு கொஞ்சம் சிக்கன் பிரியாணி தயிர் வெங்காயம் மட்டும் வச்சுட்டு ஆரம்பித்த வேலை பாருங்கள். இப்போ பாருங்கள் மணி 10:30 கிட்ட ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் இந்த ஒர்க் இருந்தது. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்து அதனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அப்புறம் அடுத்த வேலையை என்னால் பார்க்க முடியும். உடம்பு அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஈஸியாக ஒரு வேலை பார்த்தாலும் ஈஸியாக பொழுது போயிடுது. நம்மளுக்கு பொழுது போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பொழுது ஈஸியாக போயிடும் போல் இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கீழே அடியில் விளக்குமாறு போட்டிருக்கேன். அங்கே கரண்ட் இல்லை, அதனால் உங்களுக்கு அது சரியாக தெரியாது. நானே கிழிச்ச விளக்குமாறு 5-6 விளக்குமாறு, ஒரு விளக்குமாரை மட்டும் எடுத்துகிட்டு மீதி விளக்குமாரெலாம் உள்ளே போட்டிருக்கிறேன். எதுக்கு விளக்குமாறு நிறைய எங்கள் வெளியில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடியில் எல்லாத்தையும் போட்டு வச்சு தேவையானப்போ நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடியில் போட்டு வச்சுருக்கிறேன். விளக்கமாரெலாம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு நானே எங்கள் கார்டன் சைடு போய் செத்தை எடுத்துகிட்டு கிழிச்சிக்கிடுவேன். அப்புறம் அதான் எனக்கு கூட்டமாக இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிக்குதுன்னு தெரியல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.